1. கிண்டர் கார்டன் கிண்டுகார்டன் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? ஏ. மரியா மாண்டிசோரி. பி. மார்கரெட் மேக்மில்லன். சி. ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபெல். டி. சார்ஜென்ட். பதில் சி. ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபெல். 2. ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபெல் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஏ. இத்தாலி. பி. ஜெர்மனி. சி. இந்தியா. டி. இங்கிலாந்து. பதில் பி. ஜெர்மனி. 3. குழந்தை பருவத்தின் உயர்ந்த வெளிப்பாடு என்று ஃப்ரோபெல் குறிப்பிடுவது எது? ஏ. படிப்பது. பி. விளையாட்டு. சி. ஓவியங்கள். டி. பாடல்கள். பதில் பி. விளையாட்டு. 4. மாண்டிசோரி பள்ளிகளை நிறுவியவர் யார்? ஏ. ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபெல். பி. மார்கரெட் மேக்மில்லன். சி. மரியா மாண்டிசோரி. டி. சார்ஜென்ட். பதில் சி. மரியா மாண்டிசோரி. 5. மாண்டிசோரி பள்ளியின் முதன்மை நோக்கு எது? ஏ. விளையாட்டு. பி. கட்டுப்பாடு. சி. சுய அனுபவத்திற்கு இடமளித்தல். டி. மதிப்பெண் பெறுதல். பதில் சி. சுய அனுபவத்திற்கு இடமளித்தல். 6. மாண்டிசோரி பள்ளிகளை முதலில் எப்போது தொடங்கினார்? ஏ. 1837. பி. 1914. சி. 1907. டி. 1964. பதில் சி. 1907. 7. நர்சரி பள்ளிகள் தொடர்பான முக்கிய முன்னோடியாக கருதப்படுபவர். ஏ. ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபெல். பி. மார்கரெட் மேக்மில்லன். சி. மரியா மாண்டிசோரி. டி. சார்ஜென்ட். பதில் பி. மார்கரெட் மேக்மில்லன். 8. நர்சரி பள்ளிகளின் முக்கிய குறிக்கோள் எது? ஏ. படிப்பு திறன் வளர்ச்சி. பி. உடல் மன சமூக உணர்ச்சி வளர்ச்சி. சி. தொழில்நுட்ப அறிவு. டி. இசை. பதில் பி. உடல் மன சமூக உணர்ச்சி வளர்ச்சி. 9. நர்சரி பள்ளிகள் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஏ. 1907. பி. 1914. சி. 1837. டி. 1964. பதில் பி. 1914. 10. 1944 இல் எந்த குழு நர்சரி பள்ளிகளை பரிந்துரைத்தது? ஏ. கோதாரி. பி. சார்ஜென்ட். சி. பிலோ. டி. மெக்மில்லன். பதில் பி. சார்ஜென்ட். 11. கோதாரி கமிஷன் எந்த வருடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஏ. 1914 முதல் 1918. பி. 1964 முதல் 1966. சி. 1930 முதல் 1935. டி. 1900 முதல் 1902. பதில் பி. 1964 முதல் 1966. 12. கோதாரி கமிஷன் முக்கியமாக எதை வலியுறுத்தியது? ஏ. விளையாட்டு. பி. பாடத்திட்ட ஒழுங்குமுறை. சி. ஆரம்பகல்வியின் அவசியம். டி. பாடநூல்கள். பதில் சி. பாடத்திட்ட ஒழுங்குமுறை. 13. உணர்வு கல்வி பள்ளியின் பெயர் முதன்மை என்ன? ஏ. பள்ளி. பி. குழந்தைகள் இல்லம். சி. நர்சரி. டி. பள்ளிக்கூடம். பதில் பி. குழந்தைகள் இல்லம். 14. நர்சரி பள்ளிகளில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஒன்று எது? ஏ. பாடநூல்கள். பி. கணக்கு. சி. உடல் மன அமைதி உணர்ச்சி வளர்ச்சி. டி. சம்பாதிப்பு. பதில் சி. உடல் மன அமைதி உணர்ச்சி வளர்ச்சி. 15. மாண்டசாரி முறையின் அடிப்படை விதி. ஏ. ஆசிரியர் கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். பி. குழந்தை சுயமாக கற்க முழு சுதந்திரம். சி. பாடப்புத்தகம் முக்கியம். டி. விளையாட்டு இல்லை. பதில் பி. குழந்தை சுயமாக கற்க முழு சுதந்திரம். 16. குழந்தையின் ஆன்மாவில் உள்ளதை வெளிப்படுத்த விளையாடுதல் அவசியம் என்று யார் கூறினார்? ஏ. மார்கரெட் மேக்மில்லன். பி. மரியா மாண்டிசோரி. சி. ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபெல். டி. சார்ஜென்ட் குழு. பதில் சி. ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபெல். 17. கார்டன் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஏ. 1837. பி. 1907. சி. 1914. டி. 1964. பதில் ஏ. 1837. 18. உணர்வு கல்வியின் முக்கிய நோக்கம் எது? ஏ. அறிவியல் வளர்ச்சி. பி. உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி. சி. தொழில் திறன். டி. அரசியல் அறிவு. பதில் பி. உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி. 19. இந்திய கல்வி வரலாற்றில் குழந்தை பருவ கல்வியை வலியுறுத்திய கமிஷன் எது? ஏ. மாற்று கல்வி குழு. பி. கோதாரி கமிஷன். சி. சார்ஜென்ட் குழு. டி. மேக்கின்சே குழு. பதில் பி. கோத்தாரி கமிஷன். 20. மாண்டிசோரி முறையின் தனித்தன்மை.
ஏ. மாணவருக்கு கட்டுப்பாடு அதிகம். பி. கட்டண வசதி கொடுக்கல். சி. இயற்கை சூழலில் சுதந்திரம். டி. குழு ஆய்வு பயிற்சி. பதில் சி. இயற்கை சூழலில் சுதந்திரம்.